நம்ம வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சக்தி ஃபோட்டோ வச்சுட்டு வெற்றி மாட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் எங்கள் அம்மா கூட இருக்கேன்னா, நான் இப்போ எங்கள் அம்மா கூட இல்லைன்னா அவங்க என்னை விட்டு நிரந்தரமாக வந்து போயிடுவாங்க. அதுக்காக தான் சக்தி, நீ இதை புரிஞ்சுப்பேன்னு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து அசோக் வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க, டைவர்ஸ்லாம் வேணாம் வேணான்னு. சக்தி வந்து ஆதங்கப்பட்டு மெஸ் இடித்தாங்க, வீட்டை இடித்தாங்க, எல்லாமே என்னை விட்டு வந்து போயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம போராடி பார்த்தா அவங்களுக்கும் இந்த தப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி வெற்றி வந்து நிரூபித்து காட்டிட்டான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி யோசிச்சு பார்த்துட்டு எல்லா பேப்பர்லையும் வந்து கையெழுத்து போடுறாங்க. மீனாட்சி அம்மா எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தாங்க வேணாம் வேணான்னு, ஆனால் கேட்குற மாதிரியே தெரில. எம்னா வந்து கடுப்பாயிட்டாங்க, நீ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கடைசியில் உன் வாழ்க்கை எதை நோக்கி போகும், அதெல்லாம் இல்லை, என் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வெற்றி இருக்கிற பக்கம் வந்து அசோக் வந்து வேக வேகமாக வராங்க. இந்த தகவலை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேனே தெரில. ஏன் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா? ஆமாம், நடக்கிறது எல்லாமே பிரச்சனையாக தான் தெரியுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி, சக்தி வந்து உங்களை விவாகரத்து பண்ணணும் முடிவு பண்ணிட்டா. ஓ, இப்படியெல்லாம் சக்திக்கு வந்து தோணுதா, இது எல்லாத்தையும் வந்து உடச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து புக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சக்திக்கு ஒரு லெட்டர் வந்து அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா திருப்பி வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கால் ஃபார் லெட்டர் வந்து வந்திருக்கு போல இருக்குது. இந்த வாட்டி படிக்கிறேன், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறேன், அதுக்கப்புறம் என்ன எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்து ஆஃபீஸராக வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நின்று அப்படியே ஹாலில் வந்து பேசுகிறாங்க. நம்ம சக்தி அப்போன்னு பார்த்து செம கடுப்பில் வந்து இருக்காங்க. நம்ம மீனாட்சி அம்மா, நான் 3 பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் இப்போ நான் கோட்டை விட்டுட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் சரியில்லை, இவ ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்திக் மாம்பிள்ளையோட சேர்ந்து வாழ வைக்கலான்னு பார்த்தா இவ பாதிலே எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு யமுனா இங்கே வந்துட்டா. அடுத்தது சக்தி, நீயாவது வந்து உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு பார்த்தேன், நீயும் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து இங்கே சில போல் நின்றுட்டு இருக்க, விவாதத்து அளவுக்கு வந்துட்ட, நான் என்ன சொல்வேன்னு எனக்கே தெரில, சொல் பேச்சையும் வந்து கேட்க மாட்டேங்கிற. இப்போ உங்கள் 2 பேராலையும் யமுனா வாழ்க்கை என்ன ஆகுது, சரண்யாவாவது கையில் வந்து குழந்தையோட வந்து இருக்கா, நீங்கள் அது கூட இல்லாமல் வந்து இருக்கீங்க, உங்களை நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இதுதான் வாழ்க்கையாம்மா, இது வாழ்க்கை இல்லைம்மா, நான் சாதிக்க போகிறேன், கூடிய சீக்கிரம் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நான் கலெக்டராக இருக்க போகிறேம்மா, அதுதாம்மா வாழ்க்கை, நிச்சயம் நான் சாதிச்சு காட்டுவேன்னு அந்த இடத்துல வந்து சக்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெற்றி வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி என்னமோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு ஊர் தலைவர்லாம் எல்லாரும் சொன்னதுனால அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஊர் பெரிய மனுஷங்களாம். மீனாட்சி அம்மா வந்து உட்காந்து தீர்ப்பு சொல்லலான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நீங்களாம் உட்காரக்கூடாது, ஏன் உட்காரக்கூடாதுன்னு யமுனா வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்தளவு பஞ்சாயத்து தலைவினா எங்கள் அம்மா தானே, போட்டியில் போட்டு கூட ஜெயிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது புகாரே உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது, அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்களே எப்படி இந்த சேரில் உட்காந்து தீர்ப்பு சொல்லுவீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிரடியாக சொன்னனால வேறு யாரும் வரல, நம்ம நளினியம்மா தான் வந்திருக்காங்க. கடையநல்லூர் காந்திமதின்னு சூப்பராக வந்து பேரை வச்சுட்டு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நளினியம்மா அப்படியே மாதம் வந்து வந்துக்கிட்டே உட்காடுறாங்க. எங்கேயா இங்கே புகார் கொடுத்த பையன் உங்கள் குடும்பத்து மேலே தான் புகார் கொடுத்தான், வளர்ந்துருப்பானே, தாடி கூட அழகாக வச்சுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி கூட்டத்துலேருந்து தள்ளுங்கயானோட வெற்றி வந்து அப்படியே ஸ்டெயிலாக மாதம் வந்து நடந்து வந்து நிற்கிறாங்க. ஆமாம்மா, நான் தான்மா புகார் கொடுத்தேன், எல்லாம் என் சக்தியோட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசைப்பட்டேன், நீ என்னப்பா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற, ஆனால் சக்தி ஏன் உன்னை வெறுத்து ஒதுக்குறா, என்னம்மா நீ இருக்கும்போதே வந்து சைடில் 1 2ன்னு வச்சுக்கிட்டு இருக்கானா, சொல்லுமா இங்கேயே வந்து இவங்க 2 பேரையும் வந்து பிரித்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேச்சே அப்படியெல்லாம் இல்லை அம்மா, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனக்கும் சக்திக்கும் இன்னும் எதுவுமே நடக்கலைன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா பொண்ணை பெற்றவங்கள நீங்கள் கூட வந்து சொல்லி புரிய வைக்கலையா அவங்க பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியலையா இவனுக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி, என்னை பொறுத்தளவு இவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ காரணத்தை சொல்லுமா, என்ன காரணமும் இல்லாமல் நான் எப்படி உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதா இல்லை பிரித்து வைக்கிறதான்னு முடிவெடுக்க முடியும், சக்தி வந்து நீதாம்மா சொல்லணும், உன்னை டெய்லியும் சமைக்க சொல்கிறானா இல்லை ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா, அவள் கேட்டானா ஹோட்டலே எழுதி வைப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி, இவங்க என்னென்ன காரியம்லாம் பண்ணாங்க தெரியுமா, இவங்க வாழ்ந்திருந்த வீட்டை இல்லாமல் ஆக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் மெஸ் இருந்த தடையும் கூட இல்லை, ஒரு செங்கல் கூட இல்லை, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி வந்து சக்தி வந்து மன்னிப்பா, ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானா, அப்போனா நான் சொல்கிறது தான் தீர்ப்பு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், வெற்றி உன்னை நல்ல பையன் நினச்சா இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கல, நீ வந்து இவங்களுக்கு கடன் பட்டிருக்க, பெற்றவங்க செஞ்ச பாவம்லாம்
பிள்ளைங்களுக்கு தான் வந்து விடியும்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் இப்ப உங்களுக்கு வந்து விடிஞ்சிருக்கு. நான் சொல்றது தான் இப்ப தீர்ப்புன்னு அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ம நளினியம்மா என்ன சொல்றாங்கன்னா, "வெற்றி நீ இன்னும் 2 மாசத்துக்கு வந்து இவங்க வீட்ல வந்து வேலைக்காரனா இருந்து எல்லா வேலையும் செய்யணும். இந்த வேலை தான் செய்வேன், அந்த வேலை தான் செய்வேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இவன் யாரு எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு? இவன் ஆல்ரெடி எங்க வீட்டையே வந்து இல்லாம ஆக்குனவன். இவனெல்லாம் திருப்பியெல்லாம் வீட்டுக்குள்ளலாம் விட முடியாதுன்னு, அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ப சக்தி. ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் போறாங்க. உடனே வந்து கை குடுக்குறாங்க. நம்ம நளினி அம்மா வந்து வெற்றிக்கு, "ஏய்ப்பா நல்லபடியா வந்து வாழ்க்கைய திருப்பியும் அமைச்சுக்க. சரியா? திருப்பியும் வந்து போன வாழ்க்கை வந்து திருப்பியும் கிடைக்கிறதுலாம் எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டம் தான். உனக்கு கிடைச்சிருக்குன்னா, நீ பண்ண புண்ணியம் தான். பார்த்துக்கப்பா, கிடைச்ச வாழ்க்கைய விட்டுறாதன்னு" சொல்லி அந்த இடத்துல மாஸா சொல்றாங்க. அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து நளினி அம்மா மட்டும் கியூட்டா அழகா வந்து போறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு சக்தி வந்து வீட்டுக்கு வந்தோனே, ச்சே! என்னடா அது இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்ப நான் வெற்றி சொன்னனால தான் அவங்க வந்து இங்க வந்திருக்காங்கன்னு மட்டும் தெள்ள தெளிவா தெரியுதுன்னு சக்தி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.